காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvet Stores and buy these sarees. Velvet Stores, உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்? இவங்களுக்கும் ஓட்டு போட்டாச்சு, அவங்களுக்கும் போட்டாச்சு. புதுசாக கட்சி வரத்துக்கு யாருமே எதிர்பார்ப்பாங்க. ஏன் எதிர்பார்க்குறோம்னா நிறைய போதைகள் அதிகமாக இருக்குது, குடிப்பழக்கம் கெஞ்சா இருக்குது, பிள்ளைகள்லாம் போதைக்கு அடிமை, படிக்கிற பிள்ளைங்கள்லாம் போதைக்கு அடிமைறாங்க. வருங்காலம் எப்படி நல்லா இருக்கும்? ஒயின் ஷாப்பும் மூட மாட்டேன்றீங்க, அந்த வருமானம் வச்சு அரசியல் பண்ணுறீங்க. அரசியல் பண்ணீங்க. நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ இருக்குது, கல்கோரை இருக்குது, எவ்வளோ இருக்குது, பண்ணி மக்களுக்காக எவ்வளோ செய்யலாம். நீங்கள் ஒயின் ஷாப் மூடாமல் இதே இருந்து அடிமைத்தனமாக எல்லாமே போயிட்டே இருக்காங்களே. மேலே இருக்கவங்க மேலே நல்லா தான் இருக்கிறாங்க, கீழே இருக்கவங்க அடிமட்டத்துக்காக தான் இருக்காங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் அப்பாவும் ஒரு தண்ணி பயங்கரமாக சாப்பிடு 5 பேர் இருந்தாங்க. எங்கள் அப்பா குடிக்கிறதால எங்களால் படிக்க முடியல. வருங்கால பிள்ளைங்களுக்குலாம் ஒவ்வொன்று தான் வச்சுருக்காங்க. அந்த பிள்ளைங்களே நிறைய பேர் படிக்க வைக்காம சூழ்நிலை இருக்கிறாங்க. அதனால் நாட்டுக்கு நல்லது பண்ணோம். நம்ம சுயமாக வாழ்கிறது பெருசு இல்லை, வர சங்கதிகள் நல்லா இருக்கணும். அதனால் இந்த வாட்டி விஜய்க்கு ஓட்டு போடலான்னு நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம். ஆனால் அவரும் ஒரு 5 வருஷம் நம்ம கொடுத்து பார்ப்போம். ஆச்சு, ஓட்டு போடுற உரிமை நம்மக்கிட்ட தான் இருக்குது. அவர் நல்லபடியாக பண்ணார்னா ஓகே, அவரும் பண்ணால் அடுத்த வாட்டி மாற்ற வேண்டியதான் இன்னொருத்தர். எப்படிக்கா பார்க்குறீங்க? இப்போ விஜய் வரும்போது வந்து மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி இருக்குது, அதாவது வந்து புதுசாக வராது பண்ணணும். ஆனால் சிலவங்கள்லாம் வந்து குறிப்பாக வந்து இந்த இலவசம்லாம் வாங்கிட்டு மாற்றி போடுறதுக்கு யோசிப்பாங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இலவசமே வாங்கக்கூடாது. இலவசம் வாங்குற தன் தாயும் தகப்பனையும் விற்கிற சமானம். யார் ஒருத்தங்க இலவசம் வாங்கிட்டு இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறாங்களோ, கூட பிறந்தவங்க எல்லாரும் விற்கிற சமானம். அவங்க கொடுக்குற ஒரு 2000 3000க்கு 5 வருஷம் நம்ம ஆட்சியில் அடுகு வச்சிடும். நம்மளால் சம்பாதிக்க முடியாதா? ஒரு ஏழை கொளுத்த வேலை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 800 ரூபாய் 6 வருமானம் இருக்குது. நீ உனக்கு 5000 கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீ ஓட்டை போட்டு 5 வருஷம் அடிமைதனமாக ஆகிடுறோம்ல நம்ம. நீ ஓட்டுக்கு பணம் வாங்க பின்னாடி இருக்கிறவங்களும் அடிமைப்படுத்துகிறாமல் ஆகிடுதில்ல. எதுக்கு பணம் கொடுக்கணும், எதுக்கு வாங்கணும்? கொடுக்கவும் கூடாது. யார் ஒருத்தர் பணம் கொடுக்கணும் அவங்களை ஓட்டு போடவே கூடாது. விஜய் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு என்ன காரணம்? என்ன நம்பிக்கை வரணும்னா, அவர் எல்லாமே அவர் வசதியான ஒரு வசதி தான் இருக்கார். அவர் ஏழ்மை கூட இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு வரார்ல. இந்த கரூரில் அவ்வளோ பிரச்சனை ஆச்சு, அது சூழ்ச்சி யாருன்னு தெரிஞ்ச அவர் நிற்கிறார்ல, மக்களுக்காக நிற்கிறார்ல. விஜயகாந்த் ஐயா ஒருவர் பார்த்தோம், அவர் சூழ்நிலை இப்படி ஆக்கி விட்டுட்டாங்க. இவர் வந்து நல்லது பண்ணதான் நாங்கள் தேடுறோம். ஏழைகள் எல்லாம் யாரை தேடுறோம்? விஜய் தேடுறோம். ஏன்னா எங்களோட ஏழைகளோட கஷ்டம் அவர் புரிஞ்சிருக்கிறார். அவரோட ரசிகர் நாங்கள் கிடையாது, யாரோட ரசிகர் நாங்கள் கிடையாது. நாங்கள் வந்து உழைப்பை தான் நாங்கள் ரசிக்கிறோம், உழைப்பை தான் நேசிக்கிறோம். இருந்தாலும் அவர் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தான் நல்லா இருக்கும். எனக்கு அண்ணன் விஜய் அண்ணன் வந்தால் நல்லா இருக்கும். அப்படியா? என்னக்கா அப்படி சொல்ல காரணம்? ஒரு அவங்ககிட்ட கேட்டுருங்க அடுத்தவங்க. எனக்கு விஜய் அண்ணன் வந்தால் நல்லா இருக்கும். அவர் வந்தால் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, என்ன காரணம்க்கா விஜய்ன்னு வரும்போது? இப்போ போட்டியில் வந்து சீமான் இருக்கிறாரு, எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. யார் இருந்தாலும் அவர் வரணும். அவர் வரணும். அவர் வரணும். ஏங்க அவ்வளோ உறுதியாக அவர் தான் வரணும்னு சொல்றதுக்கு காரணம்? எங்களுக்கு அவர் பிடிக்கும். சரி, அதனால அவர் வந்தால் எல்லாருக்கும் நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். சரி, அவர்கிட்ட வந்து அரசியல் தெரியல அவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க, பல விமர்சனம் வைக்கிறாங்க. எல்லாரும் விஜய் எது, அதாவது வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா? எல்லாமே வந்தால் அவங்க கற்றுக்க வேண்டியது தான். சரி, இப்போ எல்லாமே தெரிஞ்சு யாரும் வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க? எதுவுமே செய்யலைல்ல. அவர் எல்லாமே நல்லா செய்வார். ஆனால் படத்தோடையும் இது அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு வராருன்னு விமர்சனம்லாம் வைக்கிறாங்க. எல்லாமே எல்லாம் சொல்லினே தான் இருப்பாங்க, சொல்றவங்க சொல்லட்டும். ஆனா அவர் வரணும். 2026 முதல்வராக விஜய் நிற்க போறாரு. எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்கக்கா? எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்க வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குங்க விஜய்க்கு? எங்க வீட்டில் இருக்கு ஒரு 10 ஓட்டு இருக்கு. 10 ஓட்டு யாருக்கா? 10 ஓட்டுல நாங்க 4 ஓட்டு கன்ஃபார்ம் விஜய்க்கு தான். மற்றவங்க எல்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நீங்க சொல்லுங்க. நானும் விஜய் தான். என்ன காரணம் சார் விஜய்க்கு தான் சொல்லுங்க? ஒரு சேஞ்சுக்காக தான் சொல்லுவோம். ஒரு சேஞ்ச் அவர் வந்தா இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படிலாம் இல்லை. நிறையவே இப்போ இருக்கிறவங்க வந்து இதுதான் பண்ணாங்க, ஸ்பாயில் தான் இருக்கு மோஸ்டா சென்னையே. ஸோ டிவிக்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ எல்லாரும் வந்து டிவிக்கு ஒரு தற்கூரி கூட்டம், அவங்களுக்கு வந்து அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை அப்படி விமர்சனம் வைக்கிறாங்கல்ல? அப்படிலாம் கிடையாது. அவங்க நல்லது தான் பண்றாங்க, இவங்க பண்றது நல்லதை வெளியே காமிக்கிறாங்க, அவங்க பண்றதை காமிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாவே விஜய்க்கு தான் சப்போர்ட். யங்ஸ்டர் சப்போர்ட்டோட இந்த விடம் 2026 முதல்வர் வருவாரா? வர சான்ஸ் இருக்கு. இவங்க ஏதோ இது பண்ணாம இருந்தா கண்டிப்பா வருவாங்க. சரி, இல்லை கடைசி ஒரே விஷயம். இப்போ வந்து இந்த இதில் வந்து போட்டியில் வந்து ஸ்டாலின் இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? அவரை பத்தி நான் சொல்றதுக்கு எது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எடப்பாடி அவரு இருக்காரானே தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல, அந்த கட்சி இருக்கானே தெரியல. சீமான்
ஐயோ அவரை பத்தி பேசுறதே வேஸ்ட். ஏன் சீமான் வேஸ்ட். அவர் இந்த தற்கூரி சொல்றாங்களே அது அவருதான் உண்மையாலே சம்பந்தமே இல்லாத கட்சிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண. அவர் ஒரு கட்சி இருக்குறதே அவர் மறந்துட்டு மற்ற கட்சிக்கு ஆதரவா பேசுறது சப்போர்ட் பண்றது எல்லாம் அவர் பண்றாரு. ஸோ வந்து அவர் வந்து எதுக்கு அவர் எலெக்ஷன் இருந்தாலும் வேஸ்ட் தான். அவர் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான். ஸோ டிவி கேக் இல்லைன்னா அவங்கவுங்க விருப்பம். நான் மோஸ்ட்லி டிவி கேக் தான் சப்போர்ட் பண்ணுவேன். எத்தனை ஓட்டு இருக்கு சார் வீட்டில்? எங்க வீட்ல அம்மா சொன்ன மாதிரி 10 ஓட்ஸ் இருக்கு. அதுல நாங்க 4 ஓட்ஸ் கண்டிப்பா டிவி. ஓகே, அந்த 6 ஓட்டு அந்த மெஜாரிட்டி ஓட்ஸ் எங்க இருக்குன்னு நாங்க போட வச்சிருவோம். சரி, அது எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கேல இருக்குங்களா ஏடிஎம்கே? மோஸ்டா எங்க வீட்ல எல்லாரும் ஃபேன்ஸ் தான், விஜய் ஃபேன்ஸ் தான். அதை தாண்டி இப்போ வந்து அவர் இதுக்கு வந்தோடனே நாங்க எங்களோட சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்கணும்னு கண்டிப்பா டிவி கேக் தான் போட வருவோம். இல்ல ஃபேமிலியே வந்து டிஎம்கே ஃபேமிலியா அப்படி கேக்குறேன். இல்ல நாங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ், எங்க தாத்தால இருந்து காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ்க்கு அப்புறம் டிஎம்கே தான் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அதான் முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கேக்கு தான் நாங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு இப்போ வந்து கண்டிப்பா டிவி கேக் தான் பண்ணணும்னு நாங்கள் எல்லாம் ஒரு இது வீட்டில் சொன்னா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓட்டுன்றது அவங்கவுங்க உரிமை. நம்ம யாரையும் தடுக்கவும் முடியாது, இது பண்ண நம்மளுடைய உரிமை நம்ம செய்யணும். சேஞ்ச் வேணும்ன்றதுக்காக கண்டிப்பா போடுவாங்க நாங்க நம்புறோம். 2020 முதல்வர் தளபதி விஜய் தான். விஜய் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அட்லீஸ்ட் ஆப்போனன்ட் ஆட்சி வந்தாச்சு அது கூட ஓகே தான். தேங்க்யூ. அவரு எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும் இல்லையா? நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாரும் நினைக்கணும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை வரணும். மக்கள் எல்லாருக்கும் அந்த எண்ணம் வரணும். 2026 யார் முதல்வர் வந்தால் நல்லா இருக்கும்? அப்படி சொல்ல என்ன சார் காரணம்? அவர் வந்து ஆட்சியில் மாற்றுவார், எல்லாம் நல்லா இருப்பாங்க. அப்படி சொல்கிறது வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம்? மக்கள் மத்தியில் விஜய்க்கு ஆதரவு இருக்குதா? ஆதரவு இருக்குது. மற்ற இன்னும் அதில் போட்டியில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்க பேரை கேட்குறேன், நீங்கள் சொல்லணும்னா சொல்லலாம், சொல்லாமல் கூட விட்டுக்கலாம். எடப்பாடி அவர் ஆட்சி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சீமான், ஸ்டாலின் வந்தால் பார்க்குறீங்க? இல்லை. தேங்க்யூ. வரல யார் முதல்வர் வந்தால் நல்லாயிருக்கும்? சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். இல்லை உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமில்ல? விஜய். என்ன காரணம்னா? செய்கிறாரு, மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. எடப்பாடி அவரோட ஆட்சியை பற்றி என்ன உங்களோட கமெண்ட்? இல்லை ஸ்டாலின். ஸ்டாலின் எடப்பாடி சீமான் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம், இல்லை கருத்து இல்லைன்னு தெரிவிச்சிடலாம், அவ்வளோதான். அது எல்லாரும் எப்படி சொல்கிறது தெரியல. சரி, சீமான் கருத்து இல்லை. நன்றி. சிறந்த நாட்டுப்பற்றுள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, இது செஞ்சால் நல்லாயிருக்கும், அது செஞ்சால் நல்லாயிருக்கும். சும்மா பேசுறதுல வந்து செய்ய முடியாது. இப்போ எடப்பாடி இருக்காரு, ஸ்டாலின் இருக்காரு. அடிமட்டத்திலேருந்து வந்து சரி, ஸ்டாலின் வந்து அடிமட்டத்திலேருந்து வந்தவர், பல பதவிகளை வகிச்சவர், எக்ஸ்பீரியன்ஸாக. சீமான் அவரை பற்றி எனக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி, அவர் வந்து அவர் செய்கிற கொள்கை, அவர் பேசுகிற கொள்கையெல்லாம் ஒவ்வாத கொள்கை, நடைமுறையில் வர சாத்தியமும் கிடையாது. அதனால் அவரை ஆப்சன்ட் பண்ணிடலாம். விஜய் நல்ல மனுஷர் தான். இருந்தாலும் அவருக்கு இன்னும் பக்குவம் வேணும். அரசியல் பக்குவம், மேடை பேச்சு, நாகரிகம் எல்லாமே வேணும். அப்படி இருந்தால் அவனையும் நான் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இருந்தாலும் இப்போத்துக்கு அவர் வந்து தான் படிச்சுட்டு ஜட்டு ஒன்றும் முடிக்கல. ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அது மட்டும் இல்லை, பிற்காலம் தான் முடிவு செய்யாது. இப்போல்லாம் முடிவு பண்ணுறது அது வியோகமும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லதும் கிடையாது. நன்றிங்கண்ணா.